ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் விளம்பர பலகை வைப்பதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் விளம்பர பலகை அமைப்பதற்கான உரிமம் பெற்றிட ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும் புதிய டிஜிட்டல் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னை கார்ப்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா விளம்பர பலகை, அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணும், அதுக்கு விளம்பர பலகை வைப்பதற்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி அதை அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய நடைமுறை தமிழக அரசு சார்பில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து சென்னை மட்டும் இல்லைங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடைமுறை இருக்குது. பட் சென்னை கார்ப்பரேஷனுக்கும் நீங்கள் புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மற்ற டிஸ்ட்ரிக்ட் வேறு வெப்சைட் இருக்குது, வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த முறையின் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் விளம்பர பலகைகள் அமைப்போர் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற முடியும். பெருநகர சென்னை மாநகராட்சியின் இந்த டிஜிட்டல் முறையானது வெளிப்படைத்தன்மை, திறமையான நிர்வாகம் மற்றும் மக்களுக்காக மையப்படுத்தப்பட்ட சேவைகள நோக்கம் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். கடந்த 21/5/2025 முதல் அனைத்து விளம்பர பலகை அமைப்பதற்கான அனுமதி விண்ணப்பங்களை பெருநகர சென்னை மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக மட்டுமே சமர்ப்பிப்பதற்கான நடைமுறை செயல்பட்டுள்ளது. இதன்படி ஆன்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்தல், ஆன்லைனில் கட்டணம் செலுத்துதல், விண்ணப்ப நிலையை நேரடியாக கண்காணித்தல், புதிய தகவல்கள் மற்றும் அங்கீகாரங்களை ஆன்லைனில் பெறுதல் மற்றும் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட மண்டல குழுவால் செயலாக்கப்பட்டு போக்குவரத்து காவல் அனுமதி பெற ஒப்படைக்கப்படும். பின்னர் இந்த விண்ணப்பங்கள் ஒற்றை சாளர முறையில் வந்து பார்த்தா குழுவின் முன்வைக்கப்படும். இந்த குழுவானது மாதந்தோறும் ஒரு முறை கூடி உரிய அனுமதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அங்கீகாரம் பெற்ற விண்ணப்பங்கள் டிஜிட்டல் வடிவில் விண்ணப்பதாரருக்கு அறிவிக்கப்படும். இதற்காக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்திய பிறகு இறுதி அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக விரிவான வழிகாட்டுதல் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக சென்னை corporation.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைன் மூலமாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிங் அப்ரூவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான வெப்சைட் சென்னை corporation.government.in. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறையா சர்வீஸ் ஓப்பன் ஆகுது. இதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹார்டிங் அப்ரூவல்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ யூசர் கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹார்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு போர்டு வைக்கிறதுக்கு தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.